இன்றைக்கான மினி விலாக் பார்க்கலாமா? காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து வேலையை பார்த்துட்ருக்கேன். சமையலை முடிக்கிறதுக்காக இல்லை, வெளியில் கிளம்புறதுக்கு. இன்றைக்கி எனக்கு மட்டும் விருந்து. பிள்ளைங்களுக்கு தோசை சுட்டு கொடுத்துட்டு எனக்கு மட்டும் ஓட்ஸ் கஞ்சி காய்ச்சிக்கிட்டேன். முன்னாடிலாம் சாப்பிடாமே விருந்துக்கு போயிடுவேன். இப்போ அப்படிலாம் வண்டி ஓடுறதில்ல. ஓட்ஸ் கஞ்சினா லைட்டாகவும் இருக்கும், ஃபில்லிங்காகவும் இருக்கும். அது கூட பூஸ்ட் ரெடி பண்ணியிருந்தேன் இல்லையா, அதுலேருந்து 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். இதில் தான் சேர்த்து குடிக்கணும் அப்படிலாம் கிடையாது. மில்க் ஷேக்கு, கஞ்சி இந்த மாதிரி எதுலெல்லாம் முடியுமோ எனக்கு சேர்த்து நான் குடிச்சுப்பேன். அது கூட நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணி இதுதான் எனக்கு காலையில் சாப்பாடு. திடீர்னு அதிரசம் சாப்பிடணும்னு அப்படி ஒரு ஆசை வந்துடுச்சு. வீட்டில் இடியாப்ப மாவு, வறுத்த மாவு தான் இருந்துச்சு. அதில் தான் முதல் நாளே அதிரசத்துக்கு இந்த மாதிரி ரெடி பண்ணி தட்டி வச்சுருந்தேன். நீங்கள் சொல்லுங்கள், வறுத்த மாவு இடியாப்ப மாவில் அதிரசம் வருமா வராதா? ஏன்னா நான் ஏற்கனவே அரிசி மாவில் செய்வேன், பக்காவாக வரும். எல்லாம் ஒரே குடும்பம் தானே நினச்சிக்கிட்டு போட்டு ரெடி பண்ணி பொரிச்சு எடுத்தா அதிரசத்துக்கான அடையாளமே இல்லாமல் போயிடுச்சு. சரி, கருகி போனாலும் பரவாயில்ல, உடஞ்சி போனாலும் பரவாயில்ல, எடுத்து சாப்பிட்லான்டா ஃபெவிகாலோட செம்ம ஸ்ட்ராங்கு, கரண்டிலாம் அப்படியே ஒட்டிக்கிச்சு. நல்ல வேலை, சமையல் வேலைலாம் முடிச்சுட்டு கடைசியாக இந்த வேலைக்கு வந்தேன். இல்லைனா வந்து அப்படியே ஆஃப் ஆகிருப்பேன். யார் கண்ணிலையும் படாமல் அப்படியே எடுத்து வச்சுட்டு நானும் கிளம்பிட்டேன். பிள்ளைங்க வரலன்னு சொல்லிட்டாங்க. நானும் அஸ்பரம் தான் போகிறோம். அதுக்காக அப்படியே போயிட முடியுமா? அவனுக்கு தேவையான எக்ஸ்ட்ரா ட்ரெஸ்ஸு, வைப்ஸு, மாவு, அது கூட இப்போ பொரி சீசன், அவன் அதான் சாப்பிட்டுட்டு இருக்கா. அதனால் அதுவுமே ஒரு பாக்ஸில் எடுத்துக்கிட்டு அதுக்கு முன்னாடி என்னென்ன வேலை பார்த்தேன்னு காமிக்கிறேன். வெறுஞ்சோறு, சாம்பார், மிளகு கறி, உருளைக்கிழங்கு, முட்டை, படையான். சில நேரம் நினைக்கும் இவ்வளோ வேலை பார்த்துட்டு விருந்துக்கு போகிறதுக்கு வீட்லேயே நம்மளும் சாப்பிட்றலாம்னு. இன்னும் சில நேரம் நம்ம மட்டும் விருந்துக்கு போகிறோம், எல்லாருக்கும் நல்லதாக செஞ்சு வச்சுட்டு போகலாம்னு ஏதாவது ஒரு மைண்ட் செட்டில் இருக்கோமான்னு பாருங்கள். இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு இவர் மூட சரி பண்ணி கிளம்பி போகிறதுக்கே 1 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. நாங்கள் இருக்கிற ஏரியாவில் இந்த பூஜைலாம் நல்லா சிறப்பாக பண்ணிகிட்டு இருப்பாங்க, காட்டுறேன் பாருங்கள். இவங்க வர்ற வரைக்கும் நடந்து போயிட்டு இருந்தேன்னா, ஸோ உங்கள்கிட்ட அதையும் காட்டலாமேன்னு எடுத்துகிட்டு அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம். இப்போ போகிற வீட்டுக்கு அத்தனை தடவை போயிருக்கேன். ஒரே ரூட்டில் 10 தடவைக்கு மேலே போனாலும் இப்படி போகணுமா அப்படி போகணுமான்னு ஒரு டவுட் எனக்கு இருந்துகிட்டே இருக்கும். இங்கே அந்தமானில் பின்னாடி உட்காந்துருக்கிறவங்களும் ஹெல்மெட் போடணும். அப்படி போடலைன்னா இந்த மாதிரி மெயின் ரோடு வழியாக போகாமல் ஃபுட்பாத் வழியாக போயிடுறது. இங்கே அந்தமானில் விருந்துன்னு போனீங்கன்னா கவனிப்பு, உபசரிப்புலாம் நல்லாயிருக்கும். ஆனால் எந்த ஃபார்மாலிட்டிஸும் கிடையாது. யாரும் கோச்சிக்க மாட்டாங்க. வீட்டில் இருக்கிறவங்க, விருந்துக்கு வர்றவங்க எல்லாருமே ரொம்ப கேஷுவலாக இருப்பாங்க. எங்கள் ஊர் பக்கமும் இந்த மாதிரி பழக்கம்லாம் வந்தால் நல்லாயிருக்கும். உங்கள் ஊர் பழக்கம்லாம் எப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அங்கே போயிட்டு பேசிட்டு பிரியாணி சாப்பிட்டுட்டு ஈவினிங் போல் வீட்டுக்கு வந்தாச்சு. இந்த ஷார்ட்ஸ் பார்த்தவங்களுக்கு தேங்க்யூ.